குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் எது பொருள் என. ஒரு மனித வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுறான், ஏன் துன்பப்படுறான், அவனுக்கு ஏன் இந்த துன்பம் வருது, பிறந்ததில் ஏன் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி விடியுது, ஊரெல்லாம் நல்லா இருக்கான் ஏன் மாத்திரம் நல்லா இல்லை. இந்த கேள்வி சம்பட்டி அடியாக அடிக்குது. இந்த குரு பயிற்சி சொல்கிறான், சனி பயிற்சி சொல்கிறான், உன்னை கண்டாலே எரிஞ்சு விடுகிறாங்க. இப்படி பயல்களை அம்புடு ஃபேக்குங்கிறான். ஆனால் ஒரு மனிதனுடைய கர்ம வினை ஊழ்வினை இருக்குது. அவன் பிறந்த நட்சத்திரத்தில் ஒளிஞ்சிருக்கு, அவன் இப்போ பிறந்த ராசியிலே இருக்குது. அவன் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த துன்பத்தை அவன் அடையணும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஏன் கஷ்டம்? அப்போ உங்களுக்கு நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது சூரியனுடைய கர்மப்பதிவு உண்டு. அப்போ சூரியன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அரசாங்க வகைகள். கர்மா அப்படின்னாலே புண்ணியமும் இருக்குது, பாவமும் இருக்குது. அவரவர்கள் முன்வினைக்கு தக்கப்படி தான் இப்போ இந்த பிறவியில் சுகத்தையும் துக்கத்தையும் பெற முடியும். புரியுதுங்களா? அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பூரட்டாதியில். அப்பாவினால எந்த எங்கள் அப்பா ஒரு வேஸ்ட்டு சாமி அந்த ஆள் அப்படின்னு சொல்லுவான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தா. இல்லையே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா 100% எல்லாருக்கும் நல்லது இருக்காது. கர்ம வினைகள் ஒரு அனுபவ தொகுப்பு ஒரு 70% சில பேருக்கு இருக்கும். அப்போ இல்லை என்றால் சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டார், இல்லை கருத்து வேறுபாடு வரும். அரசாங்க சம்பந்தமான ஒரு தொடர்பு லிங்க் இருக்கும். அது நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் அரசு வகையில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு ஒரு கஷ்டத்தையும் ஒரு அரசு வகையில் ஒரு தொந்தரவையும் இருக்கும். அப்போ இவங்க கடனும் வாங்கக்கூடாது, கடனும் கொடுக்கக்கூடாது, யாருக்கு ஜாமீனும் போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் என் ஃப்ரெண்டுக்காக போட்டேன், அவன் கட்டலை, நான் சம்பாதிச்ச சொத்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோ வாங்கின கடனுக்காக இவன் தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி இருக்கும். அப்போ தற்கொலையை தூண்டக்கூடிய நட்சத்திரமாகவும் இது இருக்குது. அப்போ வாழ்க்கையில் பரவலாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு கருச்சிதைவு இருக்கும். ஏன்னா அது குருவினுடைய வீடு, நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். ஆமாம், அப்படி இருக்கிற பொழுது அது 4ஆம் பாதம். அப்படி இருக்க போகும்போது இது என்னாகும்? வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள், குழந்தைகள் வகையில் ஒரு அசிங்க அவமானம், 2 கல்யாணத்தை செய்தல், இருதார தோஷம், இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கிற ஒரு வெறி இருக்கும். இவங்களுக்கு குணமே பொறுத்தளவில் விட்டு கொடுக்காத குணம், நிறைய அபாரமான நாலேஜெலாம் இருக்கும், நிறைய எந்த துறையிலையும் அவங்க கில்லாடியாக இருப்பாங்க. அப்போ பலருடைய வாழ்க்கையில் சீக்ரெட்ஸு, பலருடைய விஷயங்களில் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஒரு கிரிமினல் எண்ணம் மைண்டுக்குள்ளே இருக்கும். அதனால் இவங்களை பகிச்சிக்கக்கூடாது. அப்போ இவங்க வாழ்க்கையில் மீடேறணும் அப்படின்னா சின்சியராக ரொம்ப ஹார்டு ஒர்க்கு பண்ணணும். பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போ இவங்க வாழ்க்கையில் பணத்தையும் தொழிலில் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. அப்போ கும்பராசியில் பூரட்டாதி பார்த்தோம், அப்போ உத்திரட்டாதி பார்க்கணும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். அப்போ அது உத்திரட்டாதி சந்திரனுடைய கர்மப்பதிவு உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அம்மாவோட கருத்து வேறுபாடு வந்துடும். சந்திரனுக்குரிய சளி, வீசிங், நுரையீரல், ஆஸ்மா சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும். இவங்களுக்கு தான் சமூகத்தில் இந்த பெயர் கெட்டு போகிறது. இவங்க சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுதல், எப்போ பார்த்தாலும் மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு டைலமாகவே இருக்கும், ஆக்சிலேஷன், வேவரிங். இவங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டு. நிறைய ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் எந்த வேலையும் செய்வாங்க. இவங்களால பெரிய பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. அதனால் சம்பாதிப்பதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறின தன்மை ஏற்படும். சொந்த பந்தங்களை விட்டுட்டு வெளியேறக்கூடிய தன்மை ஏற்படும். அதுபோல் இவங்களுக்கு உணவில் ஒரு ஃபுட் அலர்ஜி வர்றது, அதே போல் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு மாத்திரை போடுறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மாத்திரை போடுறது, அது மாதிரி ஃபுட்டு பாய்ஷன் வர்றது, கண்ட்ரி ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றது, ஜங்கிள் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றது, நேரங்கால அகால வேலையில் சாப்பிட்றது, பயணத்தில் கண்ட எதையும் கவனிக்காமல் எக்ஸ்பிரி ஆன மருந்து சாப்பிட்றதல், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள், இப்படிப்பட்ட பல துன்பங்கள்லாம் இவங்களுக்கு வந்துடும். பெரும்பாலும் இவங்க எல்லோரும் யார்கிட்ட பழகினாலும் அவங்களோட இருக்கக்கூடிய மைனஸை தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது அதிகமாக இருக்கும். அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அதுபோல் இவங்கக்கிட்ட ஒரு சுயநலம் அதிகமாக இருக்கும், ஷெல்ஃபிஷாக இருப்பாங்க.
இவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலம் ரொம்ப தனிமையில் ஏற்படும். எலக்ட்ரானிக், மளிகை, ஹோட்டல், உணவுப் பொருள் சம்மந்தமான தொழில் செஞ்சால் கர்மா குறையும். இவங்க யார்கிட்டையாவது நம்பி பணத்தை கொடுத்தா வரவே வராது. நிறைய பணம், நியாயமான பணம், வரவேண்டிய பணம், இவங்க இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் பணம் வராது. அதனால் இந்த உத்திரட்டாதியினுடைய கர்ம வினையை பார்த்தோம் மீனத்துக்கு. அடுத்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அப்போ அதுக்கு செவ்வாயினுடைய கர்ம பதிவு உண்டு. அப்போ என்ன செய்யும்? திருமண தாமதம், வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணமாகி பிரிதல், இளம் வயதிலேயே எங்கள் குடும்பத்தில் ஒரு விதவை இருக்கா அப்படிங்கும்போது இந்த சரியாக வாழாத குடும்பங்கள் இப்படியெல்லாம் வந்துடும். அப்புறம் தம்பி தங்கையோட பிரச்சனை, இட பிரச்சனை, நில பிரச்சனை, இந்த தட பிரச்சனை, இது மாதிரி ப்ராப்ளம், நெருப்பினால் ஒரு கண்டம், ஒரு விபத்து, இது மாதிரியான துன்பங்கள்லாம் வரும். இவங்க எல்லாரும் அந்த கர்மத்தை குறைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். பெரும்பாலும் இவங்களுக்கு முடக்கு, ஒரு ஊனம் உள்ளவங்க, கைகால் ஊனம் உள்ளவங்க எல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளார யாராவது இருப்பாங்க. அப்போ அவங்க சனிக்குனாலே சேவை செய்யணும். சனினாலே இந்த மாதிரியான ஒரு வரும். அப்புறம் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த குடும்பத்தில், இந்த நட்சத்திரத்தில் மதுரை வீர சுவாமி கும்பிட்றவங்க, வீர அபிமன்யு கும்பிட்றவங்க, மாசாணி அம்மனை கும்பிட்றவங்க, இப்போ ராவணன் இருக்கார். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பிளேட்டு வச்சவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ சனி பிறந்த நட்சத்திரம் இந்த ரேவதி. அப்போ அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இவங்க குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு காவல்துறையில், ஒரு மிலிட்ரியில், ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா ஆங்கில மருத்துவம் அவங்களுக்கு சிறப்பாக பலன் தராது. இங்கிலீஷ் மெடிசின்ஸ் சரியான பலன் தராது. அப்போ ஆரம்ப வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், கடைசி காலம் சிறப்பாக இருக்காது. இப்போ உங்கள் குடும்பத்தில் எம்பிஏ படித்து முடித்தவங்க, ஃபினான்ஷியல் படித்தவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரைக்கு ஒரு தொடர்பு இருக்கும், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இப்படியாக இந்த ராசியில், மீன ராசியில் இது இந்த மாதிரி இருக்கிறனால 3 நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இப்போ ராசியினுடைய கர்மப்பதிவு, இந்த ராசிக்குன்னு இருக்கும்ல, அப்போ அது சூரியனுடைய கர்மப்பதிவை வெளிப்படுத்துறது. மருந்து, மருத்துவம் சார்ந்த துறை, அரசாங்கம் சார்ந்த துறையில் இருப்பாங்க. இவங்க மேலே இருக்கிற தவறை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய உதவியை யாருக்காவது சொல்லி காட்டுவாங்க. அதனால் இவங்களுக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கம் உள்ளவங்க, அதை சொல்லி காட்டக்கூடிய தன்மை உள்ளவங்க, ஆக்சிடெண்ட் ஆகி பிளேட்டு வச்சவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் 2 திருமணம் இருக்கும். செயற்கை கருவி பொருத்தப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும். நேயர்களே, இது எல்லாம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. இந்த நட்சத்திரத்தில் மீன ராசியில் பிறந்தாலும், அந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் பிறந்தாலும் இதெல்லாம் இருக்கும். இது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு மீனத்திற்கு சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும், செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும், குரு நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இந்த 3 கிரகங்கள் கெட்டுப்போனால் வாழ்க்கையில் பல பேர்கள் இந்த கர்மவினையோடு மேலே எழுந்திரிக்கவே முடியாமல் இருக்காங்க. நான் சொல்லி உள்ள பல நல்ல விஷயங்களை மனதில் வாங்கி கொண்டு என்னுடைய அறிவுரைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலேயே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.